அக்ஷய லக்னத்துல பரிகாரத்தை எப்படி சொல்றீங்க? இப்போ எது பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நீங்க கோயில் போங்க, இந்த ஜாதகத்துல இது நடக்கும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுறது பண்ணாத உங்கள் விருப்பம். இது நடக்கவே நடக்காது, அப்போ ஏன் அதுக்கு பரிகாரம் பண்ணுறீங்க? இதுதான் எங்களுக்கு கேள்வி. ஜாதகக்காரர்கிட்ட போனால் இதை பண்ணுங்க, இது இந்த பரிகாரம் பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு இல்லை இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன், சரியாக இருக்கணும்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் இந்த 20 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி 40-50 வருஷம் பண்ணியிருப்பாங்கல்ல. 50 வருஷம் பரிகாரம் பண்ணி எத்தனை பேர் மாற்றிருக்கலாம்ல. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு பரிகாரம் கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன், நான் வந்து ஒரு அரசாட்சி பண்ணக்கூடிய பெரிய யோகத்தை, ஒரு பெரிய அளவில் ஒரு பரிகாரம் இருக்குது, அதை நானே தான் பண்ணுவேன். நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் அதை? கண்டிப்பா. யாருக்கு என்ன தேவை கொடுக்கலாம், அது வேற விஷயம். ஆனா பொதுவா வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த நட்சத்திரம் இது செஞ்சா கோடீஸ்வரன் ஆயிடலாம், அந்த கோடீஸ்வரன் நானே ஆயிருக்கலாமே. எங்க வீட்டுல அதே நட்சத்திரம் இருக்கும்ல, இந்த ரிஷபராசி 3 கோடி 4 கோடி 5 கோடி வரும். எத்தனை ரிஷபராசி கோடிகள்ல இருக்குன்னு தெரியல எங்களுக்கும். அது என்னென்ன பரிகாரங்கிறது என்னன்னா, நான் கோவில் போங்க, நான் முடிஞ்சா இந்த ராசி இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லல, இந்த 27 நட்சத்திரம் 12